எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். விழுப்புரம் அருகே கள்ளச்சாராயம் அருந்தி ஒருவர் உயிரிழந்ததாக கூறுவது தவறான செய்தி என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தவறான தகவல்களையும் தேவையற்ற கண்டனங்களையும் தெரிவிப்பதை பழனிசாமி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் ரகுபதி கூறியிருக்கிறார். முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ளாமல் அவசர கதியில் வழக்கம் போல ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் எடப்பாடி என்று கூறியிருக்கும் அவர், விழுப்புரம் அருகே கள்ளச்சாராயம் அருந்தி ஒருவர் உயிரிழந்ததாக கூறுவது தவறான செய்தி என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். போலீஸ் நடத்திய விசாரணையில் திருவெண்ணைநல்லூர் அருகே உள்ள குமாரமங்கலத்தைச் சேர்ந்த ஜெயராமன் என்பதும் முருகன் என்பவர் புதுச்சேரி மடுக்கரை அரசு சாராய கடையில் 5 பாக்கெட் சாராயம் வாங்கி 2 குடித்துவிட்டு ஜெயராமனுக்கு 2 கொடுத்திருக்கிறார் என்றும் அமைச்சர் ரகுபதி கூறியிருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இதேபோல் தவறான தகவல்களையும் தேவையற்ற கண்டனங்களையும் தெரிவிப்பதை பழனிசாமி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ளாமல் அவசர கதியில் வழக்கம் போல ஒரு அறிக்கையை எடப்பாடி வெளியிட்டிருக்கிறார் என்றும், விழுப்புரம் அருகே கள்ளச்சாராயம் அருந்தி ஒருவர் உயிரிழந்ததாக கூறுவது தவறான செய்தி என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். முருகன் என்பவர் புதுச்சேரி மடுக்கரை அரசு சாராய கடையில் 5 பாக்கெட் சாராயம் வாங்கி 2 குடித்துவிட்டு ஜெயராமனுக்கு 2 கொடுத்திருக்கிறார் என்றும், முருகன் கொடுத்த சாராயத்தை குடித்த ஜெயராமன் 2 நாட்களாக சாப்பிடாமல் குடித்துக் கொண்டே இருந்ததால் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், ஏற்கனவே புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஜெயராமன் அதிக அளவில் மது பழக்கம் உள்ளவராக இருந்திருக்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் தவறான செய்தியை எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் என்றும் அவருக்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். தவறான தகவல்களையும் தேவையற்ற கண்டனங்களையும் தெரிவிப்பதை பழனிசாமி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் ரகுபதி குறிப்பிட்டிருக்கிறார். முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ளாமல் அவசர கதியில் வழக்கம் போல ஒரு அறிக்கையை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கும் ரகுபதி, கள்ளச்சாராயம் அருந்தி ஒருவர் உயிரிழந்ததாக கூறுவது தவறான செய்தி என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இதைப்போல் தவறான செய்திகளை வெளியிடுவதை வழக்கமாக கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், அந்த சம்பவத்தின் பின்னணி என்ன என்பதையும் அமைச்சர் ரகுபதி விளக்கியிருக்கிறார். முருகன் என்பவர் கொடுத்த சாராயத்தை குடித்த ஜெயராமன் 2 நாட்கள் சாப்பிடாமல் குடித்துக் கொண்டே இருந்ததாகவும், ஏற்கனவே புற்றுநோயால் அவர் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அதிக அளவில் மது பழக்கம் உள்ளவராகவும் அவர் இருந்திருக்கிறார் என்றும் கூறியிருக்கிறார். புதுச்சேரியிலிருந்து சட்டவிரோதமாக சாராய பாக்கெட்டுகளை வாங்கி வந்த முருகன் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், புதுச்சேரியிலிருந்து வாங்கி வந்ததை அறிந்து கொள்ளாமல் இறப்பிலும் பழனிசாமி அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறார் என்றும் அமைச்சர் ரகுபதி கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். தவறான தகவல்களையும் தேவையற்ற கண்டனங்களையும் தெரிவிப்பதை பழனிசாமி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் ரகுபதி கேட்டுக் கொண்டிருக்கிறார். முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ளாமல் அவசர கதியில் வழக்கம் போல ஒரு அறிக்கையை எடப்பாடி வெளியிட்டிருக்கிறார் என்றும், விழுப்புரம் அருகே கள்ளச்சாராயம் அருந்தி ஒருவர் உயிரிழந்ததாக கூறுவது தவறான செய்தி என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். திருவெண்ணைநல்லூர் அருகே உள்ள குமாரமங்கலத்தைச் சேர்ந்த ஜெயராமன் குடித்தது புதுவையிலிருந்து வாங்கி வரப்பட்டது என்பது விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும், முருகன் என்பவர் புதுச்சேரி மடுகரை அரசு சாராய கடையில் 5 பாக்கெட் சாராயம் வாங்கி 2 குடித்துவிட்டு ஜெயராமனுக்கு பாக்கியை கொடுத்ததாகவும், அவர் கொடுத்த சாராயத்தை குடித்த ஜெயராமன் 2 நாட்களால் சாப்பிடாமல் குடித்துக் கொண்டே இருந்ததால் அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது என்றும், ஏற்கனவே அவருக்கு புற்றுநோய் பாதிப்பு இருந்த நிலையில் அதிக அளவில் மது பழக்கம் உள்ளவராகவும் இருந்திருக்கிறார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விவகாரத்தில் முருகன் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.